மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்களான மகேஷ் ஐயர் மற்றும் கன்னியர் ஏ.என். ராஜசேகரன் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் மகர ராசியின் 2026 புது வருட பலன்களை பார்ப்போம். இறைவனுடைய அருள், முக்கியமாக குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ராசியாக இந்த ஆண்டு தனுசு ராசி இருக்கீங்க. தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் தாங்களே முறியடித்து எல்லா காரியங்களிலும் வெற்றியடைந்து மனமகிழ்ச்சியில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஒரு ராசியாக நீங்கள் திகழ போகிறீங்க. எதிர் வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், உற்றார் உறவினர் எல்லோரும் தங்களை பார்த்து வியந்து பொறாமை கொள்ளும் அளவு தங்களது வளர்ச்சியை இந்த ஆண்டு இருக்கும். புகழ் அந்தஸ்துகள்லாம் கூடக்கூடிய காலமாக இந்த ஆண்டு உள்ளது. திருமண வயதில் உள்ள ஆண் பெண் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். சிலர் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. பருவ வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் காதல் வயப்பட வாய்ப்பு உள்ளது. வீட்டில் வளைகாப்பு, காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிலர் வீட்டில் புதிய உறவினர்கள் வரக்கூடிய காலமாக இந்த ஆண்டு உள்ளது. தைரியம், தன்னம்பிக்கையுடன் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். அதற்கு தங்களினுடைய நலம் விரும்பிகள் துணை நிற்பார்கள். கணவன் மனைவி இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. வேலை செய்யும் இடத்திலேயோ தொழில் செய்யும் இடத்திலேயோ இருந்த பிரச்சனைகள் குறைந்து இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமாக இந்த ஆண்டு இருக்கும். இந்த ஆண்டு புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்க, ஒரு சிலருக்கு கூட்டு தொழில் சேர்ந்து பண்றதுக்கு ஆரம்பிப்பீங்க. இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். கொஞ்சம் மனைவியினுடைய உடலின் மீது கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக குடல், சிறு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. கவனமாக இருந்துக்கங்க. இருதயம் அல்லது தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிலருக்கு ஏற்படும். உடல் உபாதைகள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஜூன் மாதத்திற்கு முன்பு வரை மட்டுமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் மாற்றங்கள் இருக்கும். ஜூன் மாதத்திற்கு அப்புறம் பார்த்தோம்னா பொருளாதாரம் உங்களுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும். சில சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்பவர்களுக்கு வேறு லெவலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. மாணவர்களுக்குன்னு பார்த்தோம்னா எதிலையும் வெற்றி பெற்று நீட்டு, ஐஐடி போன்ற கல்வித்துறைகளின் நிறுவனங்களில் வேலை செய்வதற்கும் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காணணும்னா இந்த ஆண்டு திருமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வது அல்லது மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி தங்களது வரக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய இந்த தெய்வங்களினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தங்களுக்கு இந்த ஆண்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் எல்லாம் கிடைக்க வேண்டிக்கிறேன். wish you happy new year to all. Thank you. மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்களான மகேஷ் ஐயர் மற்றும் கன்னியர் ஏ.என். ராஜசேகரன் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் கும்பராசிக்கான 2026 புது வருட பலன்களை பார்ப்போம். நித்திய கண்டம் பூர்ண ஆயுள் என்ற மாதிரியாக மனசில் பயத்தோட தேவையில்லாததை நினச்சிக்கிட்டு கவலையில் இருப்பது போல் இருந்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு இந்த ஆண்டு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் தங்களுக்கு முழுமையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஆரம்ப இடத்திலேயே வருவது போல் எண்ணங்களை எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அதை அவாய்ட் பண்ணிடுங்க. வேண்டாம், அந்த மாதிரி இருக்க வேண்டாம். கடந்த 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா தங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள், தொந்தரவுகள் அதிகமாக கொண்டே இருந்திருக்கும். சிலருக்கு சிறிய விபத்துக்கள் கூட ஏற்படும், இல்லை ஏற்பட்டிருக்கலாம். கால் முட்டியில் காயம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு ஆப்ரேஷன் கூட நடந்திருக்கலாம், இல்லை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் கவனமாக இருங்க. வீட்டில் வயதில் மூத்தவங்களாக இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல்நிலையில் சரியில்லாமல் சென்று அவங்க மருத்துவ சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அவங்க மீது கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்களெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. தங்களுடைய மனதில் விபரீதமான எண்ண ஓட்டங்கள் அப்போ வந்து போகும். எதுலேயும் யாரையும் நம்பி பெரிய அளவில் கற்பனை வளையத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். ஜாக்கிரதையாக இருங்க. சிலருக்கு கோர்ட்டு, கேஸு போன்றவைகளில் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் காவல் நிலையங்களுக்கு கூட சென்று ஒரு விசாரணைக்காக போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நாட்டில் உள்ள நடப்புகளை அறிஞ்சிருந்தோம் நீங்களே போய் சில விஷயங்களில் வாண்டடாக சிக்கிக்கிங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் மூக்க நுழைக்க வேண்டாம். உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள்.
மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல மற்றும் உங்களுடைய குடும்பத்தினர் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் சரியாக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த காலகட்டங்களில் எடுத்துக்கூடிய மாத்திரைகளினுடைய பலன் அவர்களுடைய அல்லது தங்களுடைய உடலுக்கு எடுத்துக்கொள்ளும். அந்த இதை எடுத்துக்கோ. கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிந்திருந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளுடைய நலத்தில் அதிக கவனமாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு கவனமாக இருக்கணும். இடமாற்றம் ஏற்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் நபர்களுக்கு திருமண மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்களான மகேஷ் ஐயர் மற்றும் கணியர் ஏஎன் ராஜசேகரன் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் மீனராசிக்கான 2026 வருட பலன்களை பார்ப்போம். ஜென்ம ராசி நம்ம வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படியாவது நிம்மதி பெருமூச்சு விட முடியாதா அப்படின்ற யோசிச்சுட்ருக்கிற உங்களுக்கு மனக்கவலையாலும் மன சோர்வாலும் மயங்கி கொண்டிருக்கிற நீங்கள் இந்த புத்தாண்டில் தங்களுடைய பிரச்சனைகளை கொஞ்சம் குறைத்து மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். வருடத்தினுடைய முதல் பகுதியில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வேலை பளு இருக்கும், அசதி ஏற்படும், மன உளைச்சல் இருந்தாலும் பிற்பகுதியில் எல்லாம் மாறும். உடல்நிலையை சரியாக பார்த்து கொள்ள முடியாமல் ஓடி ஓடி உழைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேனே என்ற உங்களது எண்ணம் எல்லாம் வரக்கூடிய காலத்தில் நன்மையிலேயே போய் முடியும். உங்களை ஒரு வழி செய்திட வேணும் அப்படின்னு எண்ணிய உங்களுடைய பகைவர்கள் தலைத்தெறிக்க ஓடவிடக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் முன்னேறி செல்வீங்க. பொருளாதார முன்னேற்றங்கள் அடைவீங்க. திடீரென்று வேலை செய்யும் இடத்துல அவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு பதவி உயர்வை கொடுத்துட்டு இனிமேல் நீ இந்த வேலையை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுப்பீரியர் போயிடுவாங்க. இடமாற்றங்கள் ஏற்படும். புதிய பெண்களுடைய நட்பு கிடைக்கும். புதிய வீட்டிற்கோ அல்லது வாடகை வீட்டிற்கோ செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு உள்ளது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து தங்களுக்கு உரிய பங்குகள் அல்லது முழு சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் போன்றவைகள்லாம் தீர்வுக்கு வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளான வளைகாப்பு வைபவங்கள், காது குத்து, சில வேண்டுதல்கள் செய்யக்கூடியது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் இணையக்கூடிய காலம், அதாவது திருமணம் நடக்கும். இளைஞர்களுக்கு காதல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பகுதி நேர ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் முழு நேர அல்லது நிரந்தர வேலைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. ஒரு சிலருக்கு பழைய பிரச்சனைகளால் அவமானப்பட்டு வேலையிலிருந்து வெளியேற இந்த ஆண்டு ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் வெளியே சுய தொழில் செய்வதற்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மாற்றி அமைக்கும். ஒரு சிலர் கூட்டாளியுடன் இணைந்து தொழில் செய்வீங்க.